தினந்தோறும் புதிய கட்சிகள் தமிழகத்துல உதயமாயிட்டே வருதுங்க. இது ஆரோக்கியமான போட்டியா? இல்ல மக்கள் நலனை காக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்சி மக்கள வந்து அந்த பீப்பிள்ஸோட ஆதரவு மட்டுமே நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்குது. ஜென்சி பீப்பிள்ஸ் தான் வந்து மெயின் வோட் பேங்க் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கிட்டு, இளைஞர்கள் மேல அந்த தீர்மானிக்கும் பவர குடுக்குறாங்க. நல்லதுதான். இளைஞர்களுக்கு முதல்ல சட்டங்கள கத்துக் கொடுங்க. என்ன சரி, என்ன தப்பு அப்படிங்கிறத சொல்லி தர்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பி த லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மெம்பர்ஸும் சேர்த்துட்டு இருக்காங்க. லதா ரஜினிகாந்த் வந்து மக்கள் இயக்கம், மக்கள் மேடை அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து நீங்க வந்து உங்களுடைய குறைகள் அதெல்லாம் சொல்லலாம்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இவர் வந்து உங்களை வந்து ஒரு தலைவர்களாகவே ஆக்குறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. வி த லீடர்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து அவருடைய ஐஏஎஸ் கெப்பாசிட்டிக்கு ஒரு தலைமைத்துவ பண்பை மற்ற இளைஞர்களுக்கு கொடுக்கிற மாதிரி அதுல இருந்து அவங்க வளர்ச்சி அடைஞ்சு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாரு. அவர் எங்க இருந்து வந்தாரு எப்படி அப்படின்னா அவர் கரூரை பிறப்பிடமா கொண்டவர். ஆனா அவர் பணியாற்றிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அவரோட சர்வீஸ்லாம் நல்லா ஹெவியா ஹெப்டிக்கா இருந்த இடம் பூரா பாத்தீங்கன்னா கர்நாடகா பக்கம் தான். கர்நாடகத்துல அவரை வந்து ஒரு சிங்கம்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் நிறைய போராடி நிறைய வெற்றிகளை கொடுத்திருக்காரு. யாரும் தொட முடியாத கேஸ் எல்லாம் தொட்டு வெற்றி பெற்றிருக்காரு. தலைமைத்துவ பண்புனா என்ன? ஒரு குறைகளை தட்டி கேட்கறதுக்கோ தலைமை ஏற்கிறதுக்கோ அவங்களுக்குரிய ஒரு பொசிஷன் ஒரு கெப்பாசிட்டியை அவங்களுடைய கல்வித்தரத்தோட சேர்ந்து ஒழுக்கத்தோட கூடிய ஒரு தலைமைத்துவத்தை ஏற்படுத்துறது தான். இத இவரால செய்ய முடியுமா? தமிழ்நாட்டு மக்களோட அவரு இணைஞ்சு செயல்பட முடியும். அறிவுபூர்வமான கட்சிகள் ஜெயிச்ச மாதிரி வரலாறு. ஆனா உணர்ச்சி பூர்வமான கட்சிகள் வந்து ஈஸியா ஜெயிச்சிட முடியும். அதோட ஃபேன் பேஸ் உள்ள ஒரு விஜய் சிஎம் இருக்காருன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகள் துறையில தன்னை வந்து நிலைநிறுத்திருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்சி பாரம்பரியம் இருக்கு, திராவிட கட்சி பாரம்பரியம் இருக்கு. அதே போல அதிமுக, விஜயகாந்த் ஆரம்பிச்ச கட்சியில தேமுதிகல கூட ஒரு ஃபேன் பேஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் சர்வீஸ் செஞ்சிருக்காரு, உணவளிச்சிருக்காரு நிறைய பேருக்கு. இந்த மாதிரி அவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில செல்வாக்க வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட்சியில ஸ்டார்ட் பண்றாரு. இவர் வந்து ஒரு கரூர் பேஸ்டு தான். பட் ஆனா வந்து இவர் எல்லாம் தலைவர்களை உருவாக்குனா அப்ப இவருக்கு யார் தொண்டர்களா இருப்பாங்க, இவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆனா சைட் பை சைடு இவர் ரஜினிகாந்தை சந்திச்சுட்டு வந்த பிறகு இங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. இவருடைய செயல்பாடுகள் எப்படி ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருந்து வந்தவர், அவர் எப்படி பொது இடங்கள் நடந்துக்கணும்னு மக்களுக்கு எல்லாம் சொல்ல போறாரு. அதை வச்சுதான் இந்த இயக்கம் வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ணாமலையும் ரியல் அண்ணாமலையும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் இது இருக்கு. இது எந்த இடத்துல ரியல் அண்ணாமலையும் இணைவாங்க. அதுல வந்து நிறைய கட்சிகள் லெட்டர் பேடோட முடிஞ்சு போயிடும். இப்ப இணையதள வாயிலாக வந்திருக்கிறதுனால இது இணையதள கட்சி லிஸ்ட்ல இதை சேர்க்கலாம் அப்படின்றது என்னோட எண்ணங்க. நீங்க உங்களுடைய கருத்துக்களை உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.